ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த கைப்பகுதிக்கிட்ட உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் ரெண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி ஒரு ப்ளஸ் குறி போட்ட மாதிரி வரணும். அந்த மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்னோட பேக் தட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக அந்த பேக் தட்லேயும் எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக ரெண்டையும் நடுவில் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு சைடாக மார்க் பண்ணிடாதீங்க. ஒரு சைடாக மார்க் பண்ணிங்கன்னா கோணை ஆகிடும் சரிங்களா? இப்போது மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஜாயின் பண்ணுறதுக்கான ஃப்ரண்ட் பட்டி, இந்த பட்டியை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இது இப்போது நம்ம வி பட்டி வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடு, அதனால் அதே சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக வச்சு இதுலேயும் ஒரு மார்க் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து கரெக்டான அளவில் இப்படி வைங்க. இது ஒரே அளவு இருக்கணும். இங்கே இப்படி வைக்கும்போது இங்கே பாருங்கள், இது இங்கே தான் இருக்குது, இது இங்கே தான் இருக்குது. கரெக்டான இடத்துல தான் இது இருக்குது. இதனால் நான் இந்த இடத்துலையே தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக ப்ளஸ் குறி மாதிரி வரும் இப்போது சரிங்களா? மேலே கீழே ஏறத்தாழ இல்லாமல் கரெக்டாக ப்ளஸ் குறி மாதிரி வரும். இந்த கைப்பகுதி ரெண்டையும் கச்சிதமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே அளவு எடுத்துக்கணும். நம்ம இந்த கைக்கான சுற்றளவு இதில் 6.5 சென்டிமீட்டர், கைக்கான சுற்றளவு 6.5 சென்டிமீட்டரு. நான் 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல பிஏ கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல இந்த கை ரெண்டையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சிருக்கேன் நான். உங்களுக்கு இந்த உடம்பு சுற்றளவில் ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கம் வந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. கை ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தைச்சிருக்கேன். இந்த மாதிரி தைங்க. இப்படி தைச்சிட்டு இதில் 1 by 1 3 தையல் போட்டுக்கிறோம். நாம் அடுத்தடுத்து 3 தையல் போடணுங்க. மூணாவது தையல் போடலாம். ஒவ்வொரு தையலுக்கும் இடையில 1/4 இன்ச் இருக்கணும். அப்போ தான் அவங்க பிரிச்சுட்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போது இந்த பட்டி பகுதியில் மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் எடுத்து கொக்கி வைக்கிற இடத்த எடுத்துக்கோங்க. கொக்கி வைக்கிற இடத்துல கொக்கி வைக்கிற இடம் தான் மார்க் பண்ணணும். வி பட்டி இருக்கிற இடத்துல வி பட்டி இருக்கிறதா மார்க் பண்ணணும். இந்த இடத்த எடுத்துகிட்டு இதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நான் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறேன். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் கரெக்டாக இருக்கணுங்க. இந்த கைக்கிட்ட இருக்கிற பகுதி இந்த இடம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடுப்பு சுற்றளவும் ரெண்டும் ஒரே அளவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். இப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் குறி மாதிரி வரணும்னா இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல. இப்போ நான் ப்ளவுஸ்னோட கையினோட அளவு 6.5, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரம் கொண்டுட்டு வந்ததையுமே இதை மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். முழுசாக கொண்டு வந்துட்டு அப்புறம் மார்க் பண்ணாதீங்க. இதை கொண்டு வந்துட்டீங்க இல்லையா? இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படியே ஒரு கோடு இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக நேராக வரும். ப்ளஸ் குறி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட மேலே கீழே ஏறத்தாழ எதுவும் இல்லாமல் நல்ல ப்ளஸ் குறி மாதிரியே இருக்கும். இதுக்கும் 1 by 1 நம்ம 3 தையல் போட்டுக்கலாம். ஆம்கோல் வெட்டும்போது கரெக்டான லெவல் வெட்டி எடுத்துக்கிட்டு கையையும் கரெக்டாக லூஸ் இல்லாமல் தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது கரெக்டாக வரும் சரிங்களா? இப்போ நம்ம இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துருந்தோங்க. இப்போது இந்த ஏறத்தாழ இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரே சீராக கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போ ப்ளவுஸ் கொடுத்தீங்கனாலும் இது ரொம்ப முக்கியம். இதுலேயும் கோணையாக இல்லாத அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. இதை கரெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 சைடுமே இதை கரெக்ட் பண்ணி வெட்டிடுங்க. அப்போ ஒரே நேராக இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் வெட்டிடலாம். நம்ம
ஓரமாக இருக்கிறத பூரா வெட்டி எடுத்துட்றேன். ரொம்ப துணி நிறையா இருந்தாலும் சைடில் ப்ளவுஸ் போட்டுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் ப்ளஸ் குறி மாதிரி வந்திருக்கா அப்படின்றது 2 சைடுமே பார்க்கணும். சரிங்களா? இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு ப்ளஸ் குறி மாதிரி பெருசாக வித்தியாசம் இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா? பாருங்கள் இந்த இடத்துல அவ்வளோதான். இப்படி தான் இந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி தைச்சிங்கன்னா இப்படி மேலே கீழே வரவே வராது, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.